சுப்பிரமணி சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க பேசுங்க பேசுங்க. சாரி பாஸ், கம்மியா வாங்கிட்டேன். இப்ப நீங்க என்ன அவராண்ட பேசினாலும் தெளிவா பேசுவாரு. ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாரு. நான் தான் கொஞ்சம் குழஞ்சிட்டேன். சாரி பாஸ். சொல்லுங்க தம்பி. சார், என் மாமா சிவராமன் எங்க இருக்காரு சார்? தம்பி, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது தம்பி. இல்ல சார், அது இங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் உங்ககிட்ட மட்டும் தானே பேசுறாரு. அப்படி இருக்கும்போது ப்ளீஸ் சார், அவர் எங்க இருக்கிறாரு, எப்ப வருவாரு, ஏதாவது சொல்லுங்க சார். அன்னைக்கே இத பத்தி உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன், முடியல. இப்ப கேக்குறேன் சார், ஒரே ஒரு தடவை அவரை என்ன மீட் பண்ணி பேச வைங்க சார். இல்லனா நீங்க அவரை எங்க வச்சு மீட் பண்ணி பேசுறீங்க அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போனாலும் ஓகே. ப்ளீஸ் சார். தம்பி, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க சார். சத்தியமா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது தம்பி. ஐயோ பெருசா, இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி பாஸ் இப்ப கெட்டவெல்லாம் கிடையாது. அவரெல்லாம் திருந்திட்டாருப்பா. பெருசு, அவர் இருக்கிற இடத்துக்கு தான் அவர் கூட்டு போயான். என்ன அது இப்படி தங்கி நிற்கிற நீ? அவர் என்ன பேய பூதமா? சாரி பாஸ், அவர் உன்ன என்ன பண்ற போறாரு? சார், நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னால சிவராமன் மாமாக்கு எந்த ஆபத்தும் வராது. என் அஞ்சலி மேல சத்தியம் சார். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை அவரை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் வரேன் சார். அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்ற அறிவு இருக்கு அவனுக்கு? ஐயோ, திருந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மேடம், சார் கிட்ட வாங்கின பணம் வட்டியோட இருக்கு. ஒரு வாட்டி சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என்னம்மா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு மொத்த ரூபாயும் கொண்டு வந்துட்டீங்க. ஏன் மேடம், கஷ்டத்துல இருக்கிறவங்க முன்னேறவே கூடாதா? இல்ல நாங்க முன்னேற மாட்டோம்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? நாங்க அப்படியே வட்டிக்கு மேல வட்டி கட்டி ஒண்ணு இல்லாம போகணும். எங்க சொத்தை நீங்க மொத்தமா எடுத்துட்டு போகணும். அதுதானே உங்க பிளான்? ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற நீ? அப்புறம் என்ன, பணத்தை கொடுக்கும் போதே வாங்கிக்கிட்டு டாக்குமெண்ட கொடுங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் இருமா, வந்துடுறேன். ஏன் அஞ்சலி இப்படி பேசுற? பின்ன என்னக்கா, அவங்களுக்கு நம்ம பணத்தை கொண்டு வந்தது பிடிக்கலக்கா. சொத்தை மொத்தமா ஆட்டிய புள்ளான்னு பாக்குறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியல. நீங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அவரு பார்த்து பார்த்து வாங்கின இடம். உங்க அண்ணனுக்காக இந்த இடத்தை என்கிட்ட கொடுத்தாரு. இப்போ உங்க அப்பா உங்க கூட இல்லனாலும் அவரோட கனவை நீங்க தான் நிறைவேற்ற போறீங்க. நீங்க கொஞ்சம் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களா? ஏமா
அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும் அதையும் நீங்களே சொல்லிடுங்க. சும்மா இருக்கியா? எங்க அப்பாவோட இடத்துல வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கு. அதுதான் பிளான் மேடம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா வீடு கட்டுங்க. உங்க அப்பா பண்ண புண்ணியத்துக்கு நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருப்பீங்க. சரி, நாங்க வரோம். சரி, போலாம். கொஞ்சம் அம்மா, சாப்பிடுங்க. அம்மாக்கு என்னாச்சு? சாப்பிடுங்க. அம்மா, ஒரு நிமிஷம். நீ என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல துளசி, நான் நல்லாதான் இருக்கேன். திடீர்னு மயக்கம். ஒரு அரை மணி நேரம் நினைவில்லாம இருந்திருக்கேன் போல இருக்கு. பாவம் ரேவதி பயந்து போய் உங்க எல்லாரையும் போன் பண்ணி வர சொல்லிட்டா. நீ பயப்படாத, நான் நல்லாதான் இருக்கேன். என்னம்மா? என்னம்மா இப்படி சொல்ற நீ? எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்றல்ல, நீ உன் உடம்ப பாத்துக்க மாட்டியா? அம்மா, உன் பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ நாளைக்கு இன்னைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்பாவும் நம்ம கூட இல்ல. எங்களுக்கு துணையா இருக்கிறது நீ ஒரு ஆள் மட்டும்தான்மா. நீ நல்லா இருந்தா தானே நாங்க எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும். அஞ்சலி, நீ அழாத, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல. இவங்க தான் அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. ஐயோ, மாப்பிள்ளை, டாக்டர் பாருங்க, எதுக்கு? டாக்டரா கூப்பிட்டு வருவாங்க உடம்பு சரியில்லைன்னா. சரி செக் பண்ணலாம் இருங்க.